வெல்கம் டு கவுன்சிலர் டாப். தியானம், மெடிடேஷன் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் உதவும் ஒரு அற்புதமான கலை. தொடக்க நிலையில் இருப்பவர்கள் தியானத்தை மிக எளிமையாக தொடங்க சில வழிமுறைகள். 1. தகுந்த இடத்தை தேர்ந்தெடுங்கள். அமைதியான, காற்றோட்டமான ஓரிடத்தை தேர்வு செய்யுங்கள். தியானம் செய்யும் போது உங்களை யாரும் தொந்தரவு செய்யாதவாறு பார்த்துக் கொள்வது அவசியம். 2. அமரும் முறை, பாஸ்டர். தரையில் ஒரு விரிப்பை விரித்து சம்மணமிட்டு அமருங்கள், பத்மாசனம் அல்லது சுகாசனம். தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் அமரலாம், ஆனால் பாதங்கள் தரையில் பதிய வேண்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். கைகளை முழங்கால் மீது வைத்து உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தபடி இருக்கட்டும். கண்கள் மென்மையாக மூடியிருக்கட்டும். 3. சுவாசத்தை கவனியுங்கள். தியானத்தின் மிக முக்கியமான படி இதுதான். மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் கவனம் முழுவதையும் மூச்சுக்காற்றின் மீது வையுங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் மட்டும் கவனியுங்கள். 4. தியானம் செய்யும்போது பல எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும். அது இயல்பானது. எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சிக்காதீர்கள். எண்ணங்கள் வரும்போது அவற்றை போராடி விரட்டாமல் மெதுவாக மீண்டும் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது திருப்புங்கள். ஆரம்பத்தில் தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை செய்யுங்கள். பிறகு நேரத்தை மெதுவாக அதிகரிக்கலாம். அதிகாலை அல்லது தூங்குவதற்கு முன் செய்வது சிறந்தது. தியானம் ஒரே நாளில் கைகூடாது. தினசரி பயிற்சியே மனதை ஒருநிலைப்படுத்தும். மூச்சை கவனிப்பதில் சிரமம் இருந்தால் ஓம் போன்ற எளிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே தியானிக்கலாம். தியானத்தின் பல்வேறு வகைகள். மூச்சை கவனிப்பது மட்டும் தியானமல்ல, உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இவற்றை முயன்று பார்க்கலாம். ஆனாபானசதி தியானம், பிரெத் அவேர்னஸ், மூக்கு நுனியில் காற்று பட்டுச் செல்வதை மட்டும் கவனிப்பது. உடல் வருடல் தியானம், பாடி ஸ்கேன், தலையிலிருந்து கால் வரை உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் மனதால் கவனித்து அங்குள்ள இறுக்கத்தை தளர்த்துவது. தியானம் என்பது எதையும் சாதிக்க அல்ல, உங்களை நீங்கள் உணரவும் அமைதியடையச் செய்யவும் மட்டுமே. தேங்க்யூ.